किले में पप्पू हूँ என்னடா நாட் ரீச்சபிள் நாராயணா, திண்டிவனம் பக்கத்துல ஏதாவது தடபுடலான விருந்துக்கு போனியா? அவமானம். செரிமானம் ஆகாம பழம் சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணன் அப்படிலாம் இல்லைண்ணா, வீட்டில் கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டேன், சரிக்கு வாழைப்பழம் சாப்பிட்றேன். சரிண்ணா, திண்டிவனத்து பக்கம் ஏதோ தடபுடலான விருந்துன்னு சொன்னீங்களே, அது என்னதுண்ணே? அட பாவி, அதை பத்தியே உனக்கு தெரியாதா? இலையில மாம்பழ விருந்துடா. அண்ணே புரிஞ்சு போச்சுண்ணே, புரிஞ்சு போச்சு. சரிண்ணே, அந்த விருந்துல யாருண்ணே கெஸ்ட்? நம்ம மாண்புக்கு தான் அதுல கெஸ்ட். இதுல ஸ்பெஷல் கெஸ்ட் சரக்கு மாண்பு. இது சட்ட மாண்பு. அவரா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லண்ணே, அவருக்கும் விருந்து வச்சவங்களுக்கு ஆகாத மாப்பிள்ளை முறுக்கா இருந்தாரு, திடீர்னு எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி கையை நம்பிச்சுக்கிட்டாரு? ஏய், காலம் மாறி போச்சுடா. கவரிமான்லாம் கூட இப்ப கவரிங் மான ஆகுற காலம். விருந்து சாப்பிட்டாங்களே, சூடு சொரணை ஏதாவது? என்னடா கேக்குற? அண்ணா, விருந்து வச்சது திண்டிவனம் ஏரியாவிலண்ணா, சென்னையிலேருந்து போய் சேர்றதுக்குள்ள சூடு ஆறி டேஸ்ட் போயிட்டு இருக்குமே. ஓ, அதை சொன்னியா? அது டாக்டர் வச்ச விருந்துடா, அதெல்லாம் பக்காவா இருந்துதான். உப்பு போட்டு தானே சாப்பிட்டாங்க? ஏய், என்னடா சொல்ற? அதாவதுண்ணே, டாக்டர்னு சொன்னாலே உப்பு சாப்பிடாதீங்க, உப்பு கம்மியா சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்களே, அதனால தானே கேட்டேன். அதெல்லாம் பார்த்து பார்த்து விருந்து வச்சாங்களாம். நம்ம மாயா பஜார் படத்துல வரா மாதிரி கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு திருப்தியா சாப்பிட்டாங்களாம். டேய், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாலேயும் இப்படி ஒரு விருந்து நடந்தது இல்லையா? இதுக்கு பின்னாலேயும் இப்படி ஒரு விருந்து நடக்க போறது இல்லையா? அப்ப வரலாற்று காலத்தை கிமு கிபின்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாட்டு அரசியல பிமு பிபி இப்படி சொல்லலாம் போல இருக்க. என்னடா சொல்ற? விருந்து சாப்பிடுறதுக்கு முன், விருந்து சாப்பிட்டதற்கு பின். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாம்பழக்காரங்க இவங்க பண்ண ஊழெல்லாம் லிஸ்ட் போட்டு எடுத்துக்கிட்டு கிண்டிக்கு போனாங்க. போனாங்களா? கிண்டி ரேஸ் குதிரையோட வேகமா ஓடினாங்க. போற வழியில திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. ஏன்னா 8 சரியா? டேய், இந்த 8 காரணம் இல்லடா, காரணம் 7 + 1 8. அது ஏகப்பட்ட கட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா மாம்பழக்காரங்க அம்மாவுக்கு கடற்கரையில நினைவகம் கட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற மாண்புங்க பண்ண ஊழல் எல்லாம் அடுக்கடுக்கா அடுக்கி புக்கு போட்டாங்க. அப்புறம் என்னடானா இலையில விருந்து போட்டாங்க. அந்த விருந்துக்கு இவங்க எதுக்குன்னு அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. அது மட்டுமா போட்டாங்க? இவங்க தொல்லை அவங்க கை போட்டாங்க, அவங்க தொல்லை இவங்க சால்வே போட்டாங்க. அது மட்டுமா போட்டாங்க? நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னு ஒப்பந்தம் வேற போட்டாங்களா? இதை விட தாமரை கட்சிக்காரங்க இவங்க தலையில ஒண்ணு போட்டாங்க பாரு, அதாண்டா பயங்கரம். என்னண்ணே கல்லா? இல்ல, சொல்லு. அப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லு அண்ணே. ஒரு ஃப்ளோல வந்துச்சுனே, அவங்க தலைமையில அப்படி என்னென்ன போட்டாங்க? அதாவதுடா, வர நாடாளுமன்ற தேர்தல்ல தாமரை தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்களாம். ஏன்னா எப்படிண்ணே, தேர்தல் கூட்டணினா அந்த நாள்ல இந்த நாள் வரைக்கும் இலை தானே தலை. என்னடா பண்றது? விரிச்சு வச்சிருக்காங்களே சிபிஐ வலை, அதுல இருந்து தப்பிக்கணும்ல. அதனால தான் இவங்க உடனே நீங்க தான் எங்க எஜமான், நீங்க தான் எங்க சக்திமான், நாங்க உங்க அனுமான், கட்டளை எடுங்க கோமான் அப்படின்னு கெஞ்சி நின்னாங்களாம். உடனே அவங்க கமான் ஓடி போய் உடனே மாம்பழத்தை சரி கட்டுங்க, உங்க கட்சி ஆபீஸ்ல பாரத மாண்போட பேனரை கட்டுங்க அப்படின்னாங்களாம். என்னண்ணே இது அநியாயமா இருக்கு? கட்சி அலுவலகத்துல தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா இவங்க போட்டோ தானே இருக்கணும். அதையெல்லாம் கேட்க கூடாது. அனுமான், கோமான், கமான். புரிஞ்சு போச்சுன்னே, புரிஞ்சு போச்சு. உன்னை போலத்தான் அவங்களுக்கும் புரிஞ்சு போய் கடகட நேரா ஓடி போய் ஃபுல் கட்டு விருந்து சாப்பிட்டுட்டு அதே கையோட நேரா வந்து பாரத மாண்போட பேனரை கட்சி ஆபீஸ்ல மாட்டாங்க. விருந்து சாப்பிட்ட கையோடையா? ஏன்னா விருந்து சாப்பிட்டவங்க கையை கழுவணுமே. கை கழுவுற வேலைய மக்கள் பார்த்துப்பாங்க. நாம கூட நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு காசு வந்து மெதுவா பேசுங்க.